வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இலங்கையிலிருந்து வந்திருக்கிற ஒரு தனித்துவமான விவசாய தயாரிப்பு. அதோட பேரு இன்ட்ரா. இதோட லேபிள வச்சு நவீன இயற்கை விவசாயம் பத்தி நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு இந்த அலசல்ல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போவோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரே ஒரு இயற்கை கலவையை வச்சுக்கிட்டு பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுத்து அதே நேரத்துல அதை அழிக்க நினைக்கிற மோசமான எதிரிகளையும் ஒழிக்க முடியுமா? சொல்லப்போனா இதுதான் இப்போதைய நவீன விவசாயத்தோட மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இதுகால வரைக்கும் உரங்களை தனியாவும் நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லிகளை தனியாவும் பயன்படுத்துற பாரம்பரிய முறைய இது அப்படியே தலைகீழா மாத்துது இல்லையா? இந்த இன்ட்ரா விளம்பரத்தை பாருங்களே. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நீங்க கவனிக்கலாம். தமிழ், ஆங்கிலம்னு 2 மொழிகளையும் ரொம்ப நேர்த்தியா பயன்படுத்தியிருக்காங்க. உள்ளூர் விவசாயிகளுக்கு தேவையான விஷயத்த அவங்க மொழியிலேயே சொல்ற அதே நேரத்துல இது ஒரு பரந்த மக்களையும் சென்றடையணுங்கிற நோக்கமும் இதுல தெளிவா தெரியுது. இது விவசாயிகளோட நம்பகத்தன்மைய ரொம்ப எளிமையா பெற்று தருது. சரி, முதல்ல இயற்கையின் சக்தி அப்படிங்கிற முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த தயாரிப்பு மேல மக்கள் இவ்வளவு ஈர்ப்பு காட்டுறதுக்கு காரணமே இதோட மைய வாசகம்தான். இயற்கையின் சக்தி, அதிக விளைச்சல் உறுதி அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஒரு விவசாயிக்கு என்ன வேணும்? அதிக விளைச்சல் வேணும். அதே சமயம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இயற்கை முறைகளை பயன்படுத்தணுங்கிற விழிப்புணர்வும் இப்போ உலகளாவிய அணுகுல அதிகமாயிடுச்சு. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளிய இந்த ஒரு வாசகம் ரொம்ப அழகா நிரப்புது. இது விவசாயிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்குது. அடுத்ததா, இந்த இரட்டை செயல்பாடுள்ள தாவரவியல் தீர்வு உண்மையிலேயே எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் இன்ட்ராவோட அந்த ஸ்பெஷலான இரட்டை அடையாளம். அதாவது இது செடிகளை பாதுகாக்கும் வெறும் பூச்சி விரட்டி மட்டும் கிடையாதுங்க. அதே நேரத்துல பயிருக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்கற ஒரு உரமாகவும் செயல்படுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, விவசாயிகளோட வேலையையும் செலவையும் இது எப்படி ஒரே அடியா குறைக்குது? ரொம்பவே ஒரு புதுமையான அணுகுமுறை தானே இது. அப்புறம் இந்த 100% இயற்கை அப்படிங்கிற முத்திரை ஒரு நுகர்வோரா இது நமக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நாம சாப்பிடுற உணவுல எந்த நச்சுத்தன்மையும் இருக்கக்கூடாதுன்னு நாம எல்லாரும் ஆசைப்படுறோம். எந்த விதமான செயற்கை ரசாயனமும் இல்லாம முழுமையா இயற்கையான தாவர மூலங்கள்ல இருந்து மட்டும் இது உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு விவசாயத்துல நடந்துகிட்டு வர்ற ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நமக்கு உணர்த்துது. சரி, ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு பாதுகாக்குதுன்னு அதோட எதிரிகளை வச்சுதானே முடிவு பண்ண முடியும். அப்படிப்பட்ட விவசாயத்தின் எதிரிகள் யாருன்னு 3வது பகுதியில பார்க்கலாம். இது வெறும் ஒரு சாதாரண பட்டியலா நினைக்காதீங்க. இது ஒரு கொடூரமான எதிரிகளோட அணிவகுப்புனே சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இலை சுருட்டி புழு, தண்டு துளைப்பான், பிரவுன் பிளான்ட் ஹாப்பர், இலையுண்ணிகள், வெள்ளையேன்னு சில நாட்களே பயிரை நாசமாக்குற பூச்சிகள். இன்னொரு பக்கம் விளைச்சலையே முற்றிலும் அழிக்கிற பூஞ்சை, அப்புறம் பாக்டீரியா தொற்றுகள். இந்த ஒற்றை தாவரவியல் தயாரிப்பு இத்தனை விதமான அழிவு சக்திகளையும் ஒரே நேரத்துல செயலிழக்க வைக்குதுன்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கடைசியா 4வது பகுதிக்கு வருவோம். இது நடைமுறையில எப்படி பயன்படுத்தப்படுது, இதோட உண்மையான தோற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க கொடுத்திருக்கிற அளவீட்ட பாருங்களே, உண்மையிலே பிரமிக்க வைக்குது. வெறும் 100 மில்லி அளவிலான இந்த அடர்த்தியான கலவை முழுமையா 16 லிட்டர் தண்ணீருக்கு போதுமாம். அதாவது ஒரு சின்ன டீக்கப்பளவு திரவம் ஒரு பெரிய வாழி தண்ணிக்கு போதும். ஒரு விவசாயி வாங்குற 1 லிட்டர் பாட்டில் எந்த அளவுக்கு அதிக செயல்திறனையும் பணச்சிக்கனத்தையும் கொடுக்கும்னு இந்த சின்ன அளவீடே நமக்கு தெளிவா காட்டிடுது. அப்படியே இந்த லேபிளோட கீழ்ப்பகுதியை கொஞ்சம் நுணுக்கமா கவனிச்சிங்கன்னா இதோட வேர்கள் இலங்கையோட முல்லைத்தீவுல இருக்கிற புதுக்குடியிருப்புல அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 2022ல முறப்படி பதிவு செய்யப்பட்ட இந்த விவசாய புதுமை யாரால எங்க உருவாக்கப்பட்டதுங்கிற முழு வரலாற்றையும் இது ரொம்ப தெளிவா சொல்லிடுது. அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்காக நேரடியா தொடர்பு கொள்ள ஒரு உதவி எண்ணும் கொடுத்திருக்காங்க. இது இதோட நம்பகத்தன்மையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குது. இப்போ இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நாம விடைபெறலாம். உலகத்துல மக்கள் தொகை வளர வளர அதிக விளைச்சலுக்கான தேவையும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதே நேரத்துல நம்ம பூமியோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறதும் கட்டாயமா இருக்கு. அப்படின்னா இந்த INTRA மாதிரியான 100% இயற்கையான இரட்டை செயல்பாடுள்ள தயாரிப்புகள் தான் எதிர்கால உலகளாவிய விவசாயத்தோட புதிய வரைபடமா? இத பத்தி நாம் எல்லாரும் கண்டிப்பா கொஞ்சம் யோசிக்கணும். மீண்டும் இது போல ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.